ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே? பசங்களா, இன்னைக்கு அந்த ஐயப்பன் கோயில் இருக்கும்போது அந்த சக்திமான் அந்த ட்ரெயின் எடுத்து கொண்டாந்து அந்த ஐயப்பன் கோயிலே இடிச்சிடறான். ஐயப்பன் கோயில் அப்படியே தரமட்டமாகிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தில் ஐயப்பன் கோயிலில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவபெருமானே எப்பவும் போல வருஷம் நடக்கிற மாதிரி ஐயப்பன் கோயில் சிலை கீழே இருக்கிற பட்டை எடுத்து இன்னைக்கு படிக்கலாம். வருஷம் நடக்கிற மாதிரி நல்லதே இந்த வருஷம் நடக்கணும், நல்லதா எழுதியிருக்கணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டும் போது அந்த பட்டையடை எழுதி வச்சிருந்தாங்க. இந்த பூசாரி போய் ஐயப்பன் கோயில் சிலை கீழே இருக்கிற பட்டையடை எடுத்து அதை படிச்சுட்டாரு. படிச்சவனே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி எழுதியிருக்கு? சிவபெருமானே, ரொம்ப சோகமான விஷயம். அதுல என்ன எழுதியிருக்குதுன்னா 1000 வருஷத்தோட இந்த கோயில் இடிஞ்சிரும் அப்படின்னு எழுதியிருக்குது. 1000 வருஷம் முடியற நாள் இன்னைக்கு தான். அப்பனா இன்னைக்கோட இந்த கோயில் இடிஞ்சிருமா? அப்படியா பூசாரி? எப்படி இடியும் தெரியலையே. இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பல்லரிக்கினால கூட இடியலாம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க சொல்லி முடிச்சோடனே பட்டாசு பூதம் வந்து ஒரு உண்மையை சொல்லிச்சு. சிவபெருமானே, ஒரு ஆபத்து. அந்த பல்லரிக்கு அந்த வெடி வைக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஏதோ ஒரு பெரிய வெடியை எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியா? அப்பனா நிச்சயமா இங்க ஏதாவது அவ வெடிக்கு இது வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ ஏற்கனவே இங்க வச்சுட்டா. எல்லாரும் போய் தொலைவுங்க. சிவபெருமானே, இன்னைக்கு கோயில் தரவட்டமாவது உறுதி. நீங்க என்ன தடுத்தாலும் நீ இந்த கோயிலை காப்பாற்ற முடியாது. சிவபெருமானே, என்ன ஆனாலும் நம்ம ஐயப்பன் கோயிலை காப்பாத்தி ஆகணும். நான் போய் எல்லா பக்கம் தொலைவுறேன் அப்படின்னு சொல்லி சங்கிலி கருப்பு தான் வேல் எடுத்துட்டு அந்த கோயில் ஃபுல்லா ஏதாவது வெடிக்குது இருக்கான்னு பார்க்க போனாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தொலைவுங்க. அந்த வெடி இங்கதான் இருக்கும், எங்காவது கண்டுபிடிங்க. கருப்பு சாமியும் போய் கோயில் ஃபுல்லா எல்லா பக்கம் தொலைவிட்டு இருந்தாரு. பத்த அந்த யானை வந்துச்சு. சிவபெருமானே, இந்த கோயிலை காப்பாற்ற என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன், நானும் தொலைவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை எல்லா பக்கம் தொலைவிட்டு இருந்துச்சு. சங்கிலி கருப்பு போய் எல்லா பக்கம் தொலைவிட்டு வந்தாரு. சிவபெருமானே, எங்கேயுமே இல்ல. ஆமா சிவபெருமானே, அவக்கு இது போய் சொன்னாலும் சொல்லிருக்கலாம். வேற ஏதாவது பிளான் பண்ணலாம், யோசிங்க. மேற்கூரையில எங்காவது வெடி வச்சிருக்காளான்னு போய் சிவபெருமான் எல்லா பக்கம் தொலைவிட்டு பார்த்தாரு. வெடி மேலதான் வைக்கணும்னு இல்ல, ஒருவேளை கீழே கூட இருக்கலாம். கீழே பாருங்க, கோயில் கடியில எங்காவது வெடி இருக்கான்னு பாருங்க. சிவபெருமானே, நான் வச்ச வெடி வெடிக்க இன்னும் வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. போய் கண்டுபிடிங்க. எங்காவது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கடம்பா, மோப்ப சக்தியை வச்சு எங்காவது கண்டுபிடி அப்படின்னு கடம்பா நவந்து போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த சிலையை பார்க்கறான். ஒருவேளை இந்த சிலைக்கடியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயப்பன் சிலையை தூக்கிட்டு வந்துட்டான். ஐயப்பன் சிலைக்கடியில இல்ல, ஆனா அந்த ஐயப்பன் மேல ஜோவ ஒளி பட்டுக்கிட்டே இருக்குது. ஹனுமானுக்கு பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து ஏதோ ஒண்ணு தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கு. கீழே வந்து தொட்டு பார்க்கும்போது சிவபெருமானே வெடி இல்ல. சிவபெருமானே, பூமி அதிர்வாகிற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் நிலநடுக்க வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க ஹனுமான்? இருங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் தொட்டு பார்த்தாரு. ஆமா, நிலநடுக்க வர போகுது. எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு தூணை பிடிங்க. அப்படியே அந்த நிலநடுக்க வருது. டும்மு டும்மு டும்னு ஆடுது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சு அப்படியே அந்த கோயிலை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நின்றது நிலநடுக்கம். சிவபெருமானே, அந்த நிலநடுக்க தான் நின்றுச்சு. இதுக்கு மேல நம்ம கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு நினைக்கிறேன். என்னால் அப்படி நம்ப முடியல. நிச்சயமா வேற ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இயற்கை சீற்றத்தினால எதுவும் ஆக போறது இல்ல. பக்கத்துல வேற ஏதாவது இருக்குதா? கோயிலை இடிக்கிற மாதிரியான பொருட்கள் ஏதாவது இருக்கா? சிவபெருமானே, கோயிலை இடிக்கிற மாதிரி பொருள்னா பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில் தான் சிவபெருமானே இருக்குது. அந்த ரயில் எல்லாம் ஓடாது, ரொம்ப நாளா சும்மா தான் நிக்குது. அந்த சக்திமான் ரயில் கடியில வெடி வச்சு அந்த ரயில் எங்க திருப்பிட போறான். சிவபெருமானே, அங்க பாருங்க, ரயில் வந்துருச்சு. இந்த ட்ரெயின் வந்து அப்படியே கோயில் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்குது. அங்க அடிச்ச எல்லாமே ஒவ்வொருத்தரா கீழே விழுவுறாங்க. இந்த ட்ரெயின் ஆக்ரோஷமா எல்லா இடத்தையும் அடிச்சு உடைக்குது. ஐயோ, எங்க ஐயப்பன் கோயில் இப்படி தரமட்டமாகுதே. சிவபெருமானே, எல்லாத்துக்கும் அடிபட்டுருச்சு, காப்பாத்துங்க. இத்தனை வருஷமா இல்லாம இந்த ஐயப்பன் கோயில் இப்போ இடிஞ்சிருச்சே. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இந்த ட்ரெயினோட ஆக்ரோஷத்தை குறைக்கணும். கருப்பசாமி, சங்கிலி கருப்பு 2 பேருமே ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டீங்களா? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன். வேற ஏதாவது வழி யோசிக்கணும். ஹனுமான் எங்க இருக்கீங்க? எல்லாத்தையுமே அந்த ட்ரெயின் அடிச்சு நொறுக்கிருச்சு. கோயிலே ஃபுல்லா தரமாட்டம் ஆகிருச்சு. எல்லாருமே இடுக்குள்ள இருக்காங்க. நான் பிளான் பண்ண முடியே எல்லாருமே இடுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா? இந்த கோயிலே தரமாட்டம் ஆயிருச்சு. இனிமேல் நீங்க யார் நினைச்சாலும் இந்த கோயிலை உருவாக்கவே முடியாது. சிவபெருமானே, உங்களை காப்பாற்றவே ஒருத்தர் வேணும் மாட்டேங்குதே. நீங்க எப்படி எல்லாத்தையும் காப்பாற்றுவீங்க? ஆனா இது வரைக்கும் முடியல. இன்னும் இந்த ட்ரெயினோட ஆக்ரோஷம் இன்னும் அடங்கல. ஹனுமான், எங்க இருக்கீங்க? ஹனுமான், சிவபெருமானே, என்னாச்சு? என்ன பண்ணலாம் சிவபெருமானே? எப்படி எந்திரிங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து
இங்க பாரு விளக்கு தூணு, இதை அப்படியே அந்த ட்ரெயின் மேல தள்ளி விட்டா அந்த ட்ரெயின் கவுந்துரும். வா வா அப்படியே போலாம், பிடிச்சு மேல எந்திரி அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் ஹனுமானும் அப்படியே ஒழுங்காம அந்த விளக்கு தூணை பிடிச்சி டம்முன்னு கீழே தள்ளி விட்டாங்க. அந்த ட்ரெயின் மேல அப்படியே விழுந்துருச்சு. இப்போ அந்த ட்ரெயினால எந்திரிக்க முடியாது. இனிமேல் அந்த ட்ரெயினால நம்மள எதுவும் பண்ண முடியாது. வாங்க ஒவ்வொருத்தரும் தூக்குங்க. கருப்பசாமி, சங்கிலி கருப்பு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சங்கிலி கருப்பு மேல கடந்த தூணை எடுத்து அப்படியே தூக்கி வீசிட்டு சங்கிலி கருப்பு அப்படியே தூக்குனாரு. சிவபெருமானே, எனக்கு ஒண்ணும் இல்ல, பாருங்க கருப்பசாமிக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவர் எப்படியாவது காப்பாத்தலாம். சங்கிலி கருப்பு போய் ஃபர்ஸ்ட் விநாயகரை தூக்குனாரு. அதுக்கப்புறம் கருப்பசாமி போய் பார்த்தாரு. கருப்பசாமி அண்ணா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை தூக்கிட்டு போய் குணப்படுத்திடுறேன். சிவபெருமானே, கருப்பசாமியோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு, என்ன பண்றது? ஒன்னும் பரவாயில்லாத சங்கிலி கருப்பு, உங்க அண்ணனை எப்படியாவது காப்பாத்திடலாம். அந்த கருப்பசாமி சங்கிலி கருப்பு தூக்கிட்டு போனாரு. சிவபெருமானே, இத்தனை வருஷமா நம்ம பூஜை பண்றோம், இப்படி வந்து தரமட்டமாயிருச்சு இந்த கோயில் எல்லாம், அவனை நான் சும்மாவே விடக்கூடாது. இதே மாதிரி ஒரு கோயிலை நம்ம மறுபடியும் கட்டணும். அதுக்காக ஐயப்பன் சிலை வேணும். ஐயப்பன் சிலை பாருங்க சிக்கி கிடக்குது, இதை எப்படியாவது தூக்குறேன் நானு அப்படின்னு போய் அந்த ஐயப்பன் சிலையை தூக்கி பார்த்தாரு. ஆனா முடியல, என்னால முடியல. பட்டாசு பூதம், நீ வா, வந்து பட்டாசு அடியில கொளுத்து விடு, அப்பதான் அந்த ஓடு மேல தூக்கும், அப்பதான் சிலை எடுக்க முடியும். அந்த பட்டாசு பூதம் வந்து அந்த ஓட்டுக்கு அடியில வெடி வைக்குது. வெடி வச்சாதான் அந்த ஐயப்பன் சிலையை எடுக்க முடியும். நான் பட்டாசை பத்த வச்சுட்டேன், இப்ப ஐயப்பன் சிலை எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது, என்னது சிலை எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த கோயிலை கட்டிடுவீங்களே, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த தண்ணி எடுத்து கொண்டாந்து அந்த வெடியில ஊத்திட்டோம். அந்த ஐயப்பன் சிலையை எடுக்கவே முடியல. ஏய் டேய் சத்திமான், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த இடத்த சுத்தி பத்த வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் ஃபுல்லா அழிய எரிஞ்சு சாம்பலாக போகுது. அதுக்குள்ள உங்க ஐயப்பன் சிலையெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்டாசு பூதம் அந்த ஓட்டை அப்படியே வெடி மருந்தா மாதிரி டம்முன்னு தூக்குச்சு. தூக்குனவுடனே அந்த ஐயப்பன் சிலையை அப்படியே எடுத்துட்டாங்க. மறுபுறம் கருப்பசாமியை கூப்பிட்டு சங்கிலி கருப்பு வேகமாக போய்கிட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல நின்னாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு தூணை எடுத்து அந்த சத்தியமான் டம்முன்னு வீசிட்டான். வீசினவுடனே அந்த தூணு வந்து சங்கிலி கருப்பு மேலே அடிச்சு டம்முன்னு அந்த கோயிலுக்கே வந்து விழுந்துட்டாங்க. திரும்பி எப்படி திரும்பி இங்கேயே வந்துட்டீங்களா? இனிமேல் உங்க கருப்பசாமி இல்லை, உங்க யாரும் காப்பாற்ற முடியாது. யாரா சொன்னா காப்பாற்ற முடியாது? இப்ப கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. என்ன சிவபெருமானே, இவ்வளவு நேரம் வாங்கின அடி பத்தாதா? உங்ககிட்ட தான் சக்தியே இல்லையே. எங்கிட்ட சக்தி இல்ல, அழிக்க அங்க ஒரு சக்தி வந்துகிட்டே இருக்குது. அங்க பாரு வராகியம்மன, நீ தூக்கி போட்ட தூணு சங்கிலி பருப்பு மேல மட்டும் படல, அங்க வராகியம்மன பட்டுருச்சு. இப்ப வராகியம்மன் ஒன்னு அழிக்க வந்துகிட்டே இருக்காங்க. வராகியம்மன் வந்தா என்ன அழிச்சிருவாங்க. நான் ஓடிடுறேன். இந்த வராகியம்மன் வேகமா வந்து சக்திமான ஒரே அடி அடிச்சாங்க. திரும்பி வந்து மேலே சுத்தி வந்து சத்தியமான அப்படியே அழிச்சிட்டாங்க. கடைசியும் அந்த ட்ரெயினை வராகியம்மன் டம்முன்னு போய் அடிச்சு நிமித்துறாங்க. எல்லா ட்ரெயினையும் அந்த பக்கம் தள்ளிட்டு கடைசியாக கோயிலையே ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ கோயில் எல்லாம் பழைய மாதிரி மாறிடுச்சு. குழந்தைங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.